ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல வெனிசுலாவுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தின தாக்குதல், வெனிசுலாவினுடைய அதிபர் மாதுரோ அவர்கள் அவருடைய மனைவியை கிட்னாப் பண்ணிட்டு போனது, இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல அமெரிக்கா சொன்ன எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, நாங்க வெனிசுலாவை கைப்பற்றவில்லை, எங்களுக்கு தேவையான நாங்க ரொம்ப நாளா குற்றம் சுமத்தப்பட்டிருந்த இந்த போதைப் பொருளுடைய தலைவனாக மாதுரோ அவர்கள் இருந்தார், அவரை நாங்க அரெஸ்ட் பண்ணோம், இதுல எந்த தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய தரப்பு வாதம் இருந்தது. இதை எதிர்த்து ஐநா சபை, அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள், அங்க இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே ஒருமித்த குரலில் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாலும் அமெரிக்காவுக்கு எதிராக அவங்களால எதுவுமே செய்ய முடியல. சொல்லப்போனா வெனிசுலாவுக்கு எதிராக மறுபடியும் பொருளாதார தடையை விதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா. புதுசா உருவாகி இருக்கக்கூடிய வெனிசுலாவினுடைய அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கு எதிராக அமெரிக்கா அவங்களுடைய பொருளாதார தடையை கொடுத்திருப்பது அப்படிங்கிறது, அவங்களுடைய நாட்டினுடைய அதிபரையும் அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, புதிய அதிபரையும் அரசாங்கம் நடத்தாம பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஈரானும் கியூபாவும் செய்து வருகிறார்கள். கியூபா இந்த இடத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா புரியுது. அதற்கு காரணம் இருக்கு. கியூபா, வெனிசுலா அப்படிலாம் சொல்லும்போது இந்த இடதுசாரிகளுடைய ஒட்டுமொத்தமான அரசியல் நசுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இந்த இடதுசாரிகள் அவங்களுடைய குரலை உயர்த்தி வருகிறார்கள். இந்தியாவிலும் குறிப்பா தமிழ்நாட்டில் கூட கியூபா மற்றும் வெனிசுலா இங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல், வெனிசுலாவினுடைய அதிபர் மாதுரோ அவர்களை அரஸ்ட் பண்ணதுக்கு எதிராக ஏகப்பட்ட போராட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.